வணக்கம், வெல்கம் டு வேலுவேல்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மத்தி மீன் குழம்பு இது எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 6 பல் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இது கூடவே பச்சை மிளகாய் 1, தக்காளி 3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் குழம்பு திக்காக வரும். புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். லேசாக வதக்கிக்குங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 8, பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூட பச்சை மிளகாய் 2, தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்காக. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போது அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அரைச்ச இல்லையா விழுது, அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்குங்க. தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, புளி கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க. போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடணும். இப்போ மூடியை எடுத்துகிட்டு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுன்னு. பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நல்லா கொதித்து திக்காக வரணும். திக்காக வந்ததும் இதில் மீன் சேர்த்துக்கலாம். நிறைய மீன் குழம்பு ரெசிபீஸை நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சமாக ஆகிருக்கு. இதில் மீன்களை சேர்த்துக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக அரைச்சி செய்யும் போது எல்லா பொருளையும் அரைச்சி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன்களை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேகமாக ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டு கடைசியாக ஒரு முறை உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சு குழம்பு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேகமாக கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ மூடி போட்டாச்சு. நல்லா குழம்பு கொதித்த பிறகு திறந்து பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போது ஸ்லோவாக வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க.
அப்போ தான் மீன்லாம் உடையாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மத்தி மீன் குழம்பை நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ.